விடவழி இருந்தால் முன்னுக்கு வந்து நேராக்கி சப்புல விடவழிகளை பூர்ணப்படுத்தி சப்ப பூர்ணப்படுத்திக் கொள்ளுங்க. பெருநாளுடைய தொழுகையை பொறுத்தவரையில் 2 ரக்காயத்துக்கள் கொண்ட தொழுகை. வழமையாக தெரிந்த விடயம், முதலாவது ரக்காயத்தில் நாங்கள் கட்டக்கூடிய ஆரம்ப தக்பீரை கழித்து 7 தக்பீர்கள் சொல்ல வேண்டும். 2வது ரக்காயத்தை பொறுத்தவரையில் நாங்கள் 2வது ரக்காயத்துக்காக எழும்புகிற தக்பீரை கழித்து 5 தக்பீர்கள் சொல்ல வேண்டும். இந்த 2 ரக்காய தொழுகைகளுக்கு பின்னால் சிறியதொரு ஹுத்துபா இடம்பெறும். இந்த ஹுத்துபாவிலும் பரிபூரணமாக கலந்து செல்வதில்தான் நிச்சயமாக இந்த பெருநாள் தொழுகையினுடைய பரிபூரணமான நன்மையை பெற முடியும். குறிப்பிட்ட 10 அல்லது 15 நிமிடங்களுக்குள் நிகழ்த்தப்பட இருக்கின்ற இந்த ஹுத்துபாவில் முழுமையாக அனைத்து சகோதர சகோதரிகளும் கலந்து செல்லுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். வரக்கூடிய சகோதர சகோதரிகள் அவசரமாக வந்து தொழுகையில் இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதோடு, சஃபுகளை மீண்டும் ஒரு முறை சரி பார்த்துக் கொள்ளுங்கள். அருகாமையில் இருப்பவருடைய காலோடு கால் சேர்த்து, தோளோடு தோல் சேர்த்து சஃபுல நேராக நின்று கொள்ளுங்கள். அல்லாஹு அக்பர். 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 அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. الله أكبر.
سمع الله لمن حمده. الله أكبر. 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 الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. هل أتاك حديث الغاشية وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تصلى نارا حامية تسقى من عين آنية ليس لهم طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع وجوه يومئذ ناعمة لسعيها راضية في جنة عالية لا تسمع فيها لاغية فيها عين جارية فيها سرر مرفوعة وأكواب موضوعة ونمارق مصفوفة وزرابي مبثوثة أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر.
السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. إن الحمد لله نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال النبي صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவை போற்றி புகழ்ந்தவனாக இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தாலாவினுடைய அருளினாலும் அன்பினாலும் இன்றைய இந்த ஈதுல் அத்ஹா என்கின்ற ஈகை திருநாளினுடைய பெருநாள் தொழுகையை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பை அல்லாஹு தாலா எம் அனைவருக்கும் தந்திருக்கின்றான். இஸ்லாமிய உலகில் முஸ்லிம்களுக்கு அல்லாஹு தாலா சந்தோஷமான திருநாட்களாக 2 பெருநாட்களை ஆக்கி வைத்திருக்கின்றார். ஒன்று ஈதுல் ஃபித்ர் என்கின்ற நோன்பு பெருநாளையும் ஈதுல் அத்ஹா என்கின்ற ஹஜ் பெருநாளையும் அல்லாஹு தாலா ஆக்கி வைத்திருக்கின்றார். மிக குறிப்பாக இந்த ஈதுல் அத்ஹா என்று சொல்லப்படுகின்ற இன்றைய நாள் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த ஹஜ் பெருநாளை பொறுத்தவரையில் மிக பெரும் தியாகத்திற்கு பின்னால் உருவாக்கப்பட்ட ஒரு குடும்பத்தினுடைய தியாகத்தை ஞாபகப்படுத்துகின்ற ஒரு பெருநாளாக இந்த பெருநாளை இஸ்லாம் எங்களுக்கு அடையாளப்படுத்தி தந்திருக்கின்றது. இறைவனுடைய கட்டளை எதுவாக இருந்தாலும் அந்த கட்டளைக்கு நாங்கள் மாறு செய்யாமல் அடிபணிய வேண்டும், கேட்டு நடக்க வேண்டும் என்ற அந்த மனோபக்குவத்தை ஏற்படுத்தி தருகின்ற ஒரு தியாக வரலாற்றினை எங்களுக்கு இந்த பெருநாள் சொல்லித் தருவதை பார்க்கலாம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பம், அவருடைய மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஆகியோர்களது மிக பெரும் தியாகத்தை இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த பெருநாள்களின் ஊடாக, குறிப்பாக ஈதுல் அத்ஹா என்கின்ற இந்த ஹஜ் பெருநாளின் ஊடாக எங்களுக்கு ஞாபகப்படுத்துவதை பார்க்கின்றோம். அவர் கனவு கண்டு தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுவதற்காக வேண்டி இறைவன் கட்டளையிட்டிருக்கிறான் என்ற அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி முனைந்தார்கள். இது இறைவனுடைய கட்டளை என்ற வகையில் நான் கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும் என்ற அந்த உணர்வோடு சிறுவராக இருந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இது இறைவனுடைய கட்டளை, இதனை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்களும் முன் வந்தார்கள். இது இறைவனுடைய கட்டளை, என்னையும் என்னுடைய பிள்ளையையும் தனிமையில் விட்டு செல்ல வேண்டும் என்ற இந்த கட்டளைக்கு நான் அடிபணிய வேண்டும் என்று ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மனமு வந்து அந்த கட்டளைகளை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற பல வரலாறுகளை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றுக்கு பின்னால் பார்க்கிறோம். மிக பெரும் தியாகியாக விளங்கிய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையின் செயற்பாடுகளை எங்களுக்கு அடியொட்டி கண்ணூடாக காணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அல்லாஹு தஆலா ஹஜ் என்கின்ற மிக பெரும் கடமையினூடாக எங்களுக்கு சொல்லி தந்திருப்பதை பார்க்கின்றோம். தன்னுடைய மகனுக்கு தண்ணீர் தேடி அலைந்த அந்த சஃபா மர்வாவுக்கிடையில் தொங்கோட்டம் ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹு தஆலா எங்களுடைய கண்களுக்கு முன்னால் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பட்ட அந்த துன்பத்தை இறைவனுக்காக வேண்டி அவர்களுடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் அந்த இடத்திலே மன உறுதி கொண்டு இறைவனுடைய கட்டளையை நிறைவேற்றினார்கள் என்கின்ற அந்த செய்தியை எல்லாம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையினூடாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு படிப்பினையாக தருகின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே,
அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஒரு கட்டளையை பிறப்பித்து விட்டான் என்று சொன்னால் அந்த கட்டளைக்கு நாங்கள் ஏன், எதற்கு, எப்படி என்ற எந்த ஒரு கேள்வியும் இல்லாமல் இது என்னுடைய இறைவனுடைய கட்டளை என்ற அந்த மன உணர்வோடு ஏற்றுக்கொண்டு நடப்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை என்பதை இந்த வரலாறு எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றது. அல்லாஹு தஆலாவும் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட எங்களிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அதுதான். அல்லாஹ்வும் தூதரும் எதை சொன்னார்களோ அதை ஏற்று நடப்பதற்கான மனோபக்குவத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எதனை விட்டு எங்களை தவிர்ந்து கொள்ளுமாறு கட்டளை பிறப்பித்தார்களோ அந்த தடைகளை நாங்கள் தவிர்ந்து வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இந்த இரு நிலைகளும் எங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதியுமாக இருந்தால் இதுதான் தக்வா, இதுதான் இறையச்சம் என்று இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லி தந்திருப்பதை பார்க்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, பெருநாள் என்பது சந்தோஷமான ஒரு தினமாகும். அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த சந்தோஷத்தை அல்லாஹ்வும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி தந்த பிரகாரம் அந்த சந்தோஷத்தை நாங்கள் வெளிப்படுத்துவது எங்கள் மீது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை அல் குர்ஆன் அடையாளப்படுத்தி சொல்கின்றது. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத். நபியே, உமக்கு அல்லாஹு தஆலாவினுடைய வெற்றியும் உதவியும் வரும்போது என்று அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிஜ்ரி 8 இடம்பெற்ற அந்த மக்கா வெற்றியை பற்றி சொல்கின்றான். மிக பெரும் வெற்றி. லட்சோப லட்ச மக்கள் சஹாபாக்களாக இஸ்லாத்தின் சாரை சாரையாக நுழைந்த அந்த வரலாற்றை அல்லாஹு தஆலா சந்தோஷமான ஒரு செய்தியாக சொல்லிவிட்டு அந்த சந்தோஷத்துக்கு மத்தியிலும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இடுகின்ற கட்டளை ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு. நீங்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்கள், அவரிடம் இஸ்திக்பார் செய்யுங்கள் என்று நாங்கள் சந்தோஷத்தால் மிகைத்து அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நாங்கள் மறந்து அவனுடைய வழிகாட்டல்களை நாங்கள் மறந்து சென்றுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஊடாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றான். சந்தோஷம் நிகழ்கின்ற பொழுதும் நாங்கள் தஸ்பீஹோடும் இஸ்திக்பாரோடும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கழிக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஊடாக எங்களுக்கு சொல்லி தந்திருப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பெருநாள் தினத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ் அல் குர்ஆனில் ஒரு வசனத்தில் சொல்கிறான், வலி துக்கப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும். நேர் வழியில் அல்லாஹு தஆலா உங்களை வாழச் செய்ததற்காக வேண்டி நீங்கள் தக்பீர் சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த பெருநாள் தினங்கள் உங்களுக்கு ஆக்கப்பட்டிருக்கின்றன என்ற மிக பெரும் உண்மையை அல்லாஹு தஆலா சொல்லி தந்திருக்கின்றான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தக்பீர் முழக்கங்களுக்கு பதிலாக இசைகளும் பாட்டுகளும் மியூசிக்குகளும் எங்களுடைய சமுதாயத்தில் தலைவிரித்து ஆடக்கூடிய ஒரு துருப்பாக்கிய நிலை எங்களுடைய சமூகத்தில் இருந்து கொண்டே இருக்கின்றது. மலசல கூடத்தில் இருக்கின்ற இந்த நிலையை தவிர இந்த பெருநாள் தினங்களில் நாங்கள் கட்டாயமாக ஒவ்வொரு நேரமும் தக்பீர் சொல்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். இஸ்லாம் இந்த பெருநாள் தினங்களின் ஊடாக அல்லாஹ் தந்திருக்கிற நியாமத்துக்களின் ஊடாக அல்லாஹுவை தக்பீர் சொல்லுமாறு எங்களுக்கு அல்லாஹு தஆலா கட்டளை பிறப்பிப்பதை பார்க்கின்றோம். இந்த பெருநாள் தினத்தை கொண்டாட முடியாத அளவுக்கு எங்களுடைய சகோதர முஸ்லிம்கள் பலஸ்தீனிலும் சரி, இந்தியாவில் சில பிரதேசங்களிலும் சரி, ஏனைய சில நாடுகளிலும் சரி இன்றும் துன்பப்பட்டுக் கொண்டே இருக்கின்றார்கள். இந்த பெருநாள் தினத்தில் புத்தாடை வாங்க முடியாத அளவுக்கு அவர்களுடைய பொருளாதாரம் நசுக்கப்பட்டிருக்கின்றது. சந்தோஷமாக வெளியிலே செல்ல முடியாத அளவுக்கு அவர்களுடைய உடல்நிலையும் அவர்கள் படுகின்ற துன்பங்களும் ஏனையவர்களால் அவர்கள் நசுக்கப்படுகின்ற இந்த இன்னல்களையும் எங்களுடைய கண்களின் ஊடாக ஊடகங்களினால் நாங்கள் கண்டுகொண்டு வந்திருக்கின்றோம். இதை தாண்டி அல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஒரு நியாமத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றான். உடல் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான். காலையிலே எழுந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழக்கூடிய ஒரு வாய்ப்பினை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்றான். 1க்கு 2, 2க்கு 3 என்று புத்தாடைகளை வாங்கி சந்தோஷமாக நாங்கள் குடும்பங்களோடு கழிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். இந்த நியாமத்துக்களை எல்லாம் தந்த ரப்புல் ஆலமீனுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு கைங்கரியம். அன்புக்குரியவர்களே, ஈமானில் உறுதியாக நாங்கள் இருக்க வேண்டும். இஸ்லாமிய கடமைகளில் மிக கவனமாக நாங்கள் இருக்க வேண்டும். 5 நேர தொழுகைகளை நாங்கள் விட்டுவிடக் கூடாது. பெருநாள் தானே, சந்தோஷம் தானே என்பதற்காக வேண்டி அனாச்சாரங்களையும் ஏனையவர்களுடைய கலாச்சாரங்களையும் இசைகளையும் நாங்கள் ஹலாலாக்கி விடக் கூடாது. ஆடை கலாச்சாரம் என்ற வகையில் எங்களுடைய ஆடைகளை அலங்காரமாகவும் ஆபாசமாகவும் அசிங்கமாகவும் நாங்கள் அலங்கரித்துக் கொண்டு ஏனைய ஆடவர்களுக்கு காட்டக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. மிக முக்கியமாக அன்புக்குரிய சகோதரர்களே, குடும்ப பொறுப்புதாரிகள், தலைவர்கள் இந்த விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய இந்த காலகட்டத்தில், அல்லாஹ் தஆலா சொல்லித் தந்திருக்கின்ற இபாதத்துக்களை நிறைவேற்றக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாங்கள் அல்லாஹ்வுக்கு
அல்லாஹ்வுக்கு புறம்பான செயற்பாடுகளில் ஈடுபட்டுவிடக் கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலாவுக்காக வேண்டி உலுஹிய்யா கொடுப்பதற்கு நியத்து வைத்திருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களும் தொழுகை நிறைவடைந்து விட்டது. இதற்கு பின்னால் உங்களுடைய உலுஹிய்யாக்களை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளலாம். இறைவனுக்காக இஹ்லாஸான முறையில் நீங்கள் நிறைவேற்றுகின்ற இந்த உலுஹிய்யா ஏழை எளியவர்களையும் சந்தோஷப்படுத்த வேண்டும். அவர்களும் அதில் உண்டு புசித்து எங்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். நிச்சயமாக லையனால் அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாஉஹா, நீங்கள் அறுக்கின்ற பிராணியினுடைய இறைச்சியோ இரத்தமோ அல்லாஹ்வை சென்றடைவது கிடையாது. வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும், நீங்கள் இறையச்சத்தோடு இறைவனுக்காக என்ற உணர்வோடு உங்களுடைய பிராணியை நீங்கள் அறுக்கின்ற பொழுது அதுதான் இறைவனிடத்திலே செல்கின்றது என்ற அந்த தக்வாவினுடைய உணர்வை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி தந்திருக்கின்றான். அத்தகைய மனோநிலையை ஏற்படுத்திக் கொண்டு இஹ்லாஸான முறையில் ஏழை எளியவர்களையும் கவனிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில், குடும்பங்களையும் கவனிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாங்கள் எங்களுடைய உலுஹிய்யாவை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பெருநாள் தினங்களில் செய்யக்கூடிய மற்றும் ஒரு அமலை இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி தந்திருக்கின்றது. பெருநாள் தர்மம் என்கின்ற மிக முக்கியமான அம்சம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் திடல் தொழுகையிலே ஈடுபட்டுக் கொண்டு தொழுகை நிறைவடைந்ததற்கு பின்னால் அனைவரையும் பார்த்து சொல்வார்கள், குறிப்பாக பெண்களை பார்த்து சொல்வார்கள், பெண்களே நீங்கள் அதிகமாக தர்மம் செய்து கொள்ளுங்கள், உங்களை நான் அதிகமாக நரகத்திலே காண்கின்றேன். உங்களை நரகத்தை விட்டும் பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு கவசம் இந்த தர்மம் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அதிகமாக பெருநாள் தர்மத்தில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக பெருநாள் திடலுக்கு வந்திருக்கக்கூடிய நாங்கள் தர்மத்தை அதிகமாக கொடுக்க வேண்டும். நீங்கள் கொடுக்கின்ற இந்த தர்மத்தினூடாக தஅவாவினுடைய வளர்ச்சிக்கு, இஸ்லாமிய பிரச்சாரத்திற்கு மிக பெரும் உந்து சக்தியாக, துணையாக உங்களுடைய தர்மம் இருக்கிறது என்கின்ற இந்த விஷயத்தை ஞாபகமூட்டியவனாக அன்புக்குரியவர்களே, இந்த பெருநாள் தினம் என்பது சந்தோஷமான தினம். சந்தோஷமாக கழிக்க வேண்டும். குடும்பங்களோடு, நண்பர்களோடு, உறவுகளோடு, அயல் வீட்டார்களோடு நாங்கள் ஒன்றரை கலந்து சந்தோஷமாக இருந்து, ஒற்றுமையாக இருந்து, வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டு, பரிசு பொருட்களை பரிமாறிக்கொண்டு, இன்னொரு இன்பங்களை அனைத்தையும் நாங்கள் பரிமாறிக்கொண்டு அடுத்தவர்களோடு ஒற்றுமையாக வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதே நேரத்தில் மிக குறிப்பாக எங்களை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற ரப்புல் ஆலமீனை கோபப்படுத்துகின்ற அளவுக்கு எங்களுடைய பெருநாள் தினங்களை நாங்கள் ஆக்கிக் கொள்ளக் கூடாது என்ற மன உறுதியோடு இந்த இடத்திலிருந்து நாங்கள் கலைந்து செல்ல வேண்டும். சொல்வது மாத்திரம்தான் எங்களுடைய கடமை. நாங்கள் கேட்டு நடப்போம், நடக்க மாட்டோம் என்ற இந்த உணர்வு இல்லாமல் இறைவனுக்காக நாங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்ற மன உணர்வை நாங்கள் கொண்டு வர வேண்டும். ஏனையவர்களுக்கு ஏற்பட்ட இன்னல்களும் துன்பங்களும் எங்களுக்கும் ஏற்பட மாட்டாது என்பதில் எந்த விதமான நிச்சயத்தன்மையும் கிடையாது. அல்லாஹ் நாடினால் அடுத்த வினாடி கூட எங்களுக்கு துன்பத்தை, கஷ்டத்தை ஏற்படுத்துவதற்கு போதுமானவன். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, எங்களோடு, எங்களுடைய உறவுகளோடு, எங்களுடைய நண்பர்களோடு, எங்களுடைய அண்டை வீட்டார்களோடு இந்த பெருநாள் தினங்களில் சந்தோஷமாக இருப்போம். இறைவனுக்காக வேண்டி எங்களுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்தி ஈமானில் உறுதியாக இருந்து தக்வாவை அதிகரித்துக் கொள்வதற்காக வேண்டி இஸ்லாத்தினுடைய கடமைகளில் மிக முக்கியமான கடமை தொழுகையில் மிக கவனமாக இருப்போம். எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா இந்த பெருநாள் தினங்களை சந்தோஷமான தினங்களாக ஆக்கி தருவதோடு அவனுக்கு பொருத்தமான நல்லடியார்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கான வாய்ப்பையும் எங்களுக்கு ஏற்படுத்தி தருவானாக. இந்த பெருநாள் தினங்களில் யாரெல்லாம் இந்த சந்தோஷத்தை வெளிக்காட்டிக் கொள்ள முடியாத அளவுக்கு இன்னல்களையும் துன்பங்களையும் எங்களுடைய நாட்டிலும் சரி பிற நாடுகளிலும் சரி அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய துன்பங்களையும் கஷ்டங்களையும் அல்லாஹு தஆலா விலகுவாக்கி கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா எங்களுடைய அனைத்து செயற்பாடுகளையும் எங்களுடைய எண்ணங்களையும் தூய்மையான எண்ணங்களாக செயற்பாடுகளாக மாற்றி அவனுக்கு பொருத்தமான நல்லடியார்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கான வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கும் ஏற்படுத்தி தருவானாக. வஆகிரு தஅவத்தி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. السلام عليكم. وعليكم السلام ورحمة الله. السلام ورحمة الله. السلام عليكم. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh.
வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹ். சுமாரிங்க அல்ஹம்துலில்லாஹ். நீங்க எல்லாம் மேற்க பார்த்துருக்கீங்க இந்த ஜஸாக்கல்லாஹ் ஹைர். சந்தோஷம். நீங்க சலாம். நபீஸ். சார் வலைக்கம் தலைவர் வந்துட்டாரா விட்ட என்ன மாதிரில இது முபாரக் இது முபாரக் இது முபாரக். இது மைக் வந்து ரிபாஸ் பண்ண முடியும்.